तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. தமிழ்நாட்டுல சேஃப்டி இருக்கா இல்லையா? சேஃப்டி இருக்கா? இருக்குண்ணா. எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பொறுத்தும் ஜாலியா இருக்கேன். இந்த வேலையை விரும்பி செய்யறாங்க. இந்திக்காரனுக்கு எந்த பாலும் கிடையாது. முதல்ல மோடி கொடுக்க வேண்டியது யாருக்கு? தமிழன் பாதுகாப்பு கொடுத்து தமிழன் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து யாரும் ஒரு இந்திக்கு ஒரு ஆள் சொல்ல சுதந்திரமா இருக்காங்க. ஒரு கடைக்கு போனா வந்து 10 பேர் அவங்க தான் வேலை பார்க்கறாங்க. நம்ம 2 ஆள் கூட கிடையாது. நல்லா தான் இருக்காங்க. அவங்க என்ன பிரச்சனை எதுவுமே கிடையாது. எல்லாம் மாறிட்டு ஃபுல்லா இன்னும் ஒரு 3 வருஷத்துல பீகார் தான். இந்த தெரு பேரே பீகார் தான். 4 மணிக்கு வந்து பாருங்க. நான் தமிழ்னு சொல்ற நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. நான் தமிழ்நாடு சொல்ற நிலைமையில நாங்க பயமா இருக்குங்க. அவன் என்ன வேணா பண்ணிட்டு போயிடுவான். எப்படிங்க கேட்க முடியும்? 50 பேர் ஒன்னா நிப்பான் இந்திக்காரன். 50 பேர் ஒன்னா நிக்கிறான். 10 பேர் இந்திக்காரன் உட்காந்து கஞ்சி அடிக்கிறான். 10 பேர் போயிட்டு ஏன்டா கஞ்சி அடிக்கிறான் என்ன பண்ணுவான்? போட்டு குழந்தை கட்டு போயிட்டே இருப்பான். ஊரு வில்லேஜ்ல வந்து கொத்தாவது வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க. சித்தாவது வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க. எல்லாம் ஒரு காரணம் இது. என் ஊர்ல எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. எல்லாம் ஒரு காரணம் இது. நம்ம ஊர்ல ஏதோ கம்பெனி கிடையாதுன்னு ஏதோ வேலை கிடையாதுன்னு கண்டிப்பா எந்த வருவாங்க. எல்லாரும் வந்துருங்க. வருவாங்க. என்ன எங்க எனக்கு லாபம் கிடைக்குது, லாபம் வருது. நம்ம ஊர்ல எதுவும் கிடையாது. தமிழ்நாடு என்னதா எனக்கு டி நகர் புதுசு கிடையாது, அண்ணா நகரம் புதுசு கிடையாது. மண்டப்பேட்டை, மல்காப்பேட்டை, நாயுடுபேட்டை, பேட்டரா தமிழ்நாடு என்னதா? ரஜினிகாந்த் நம்ம நரேந்திர மோடி பிஎம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகார்ல வந்து ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா தமிழ்நாட்டுல பீகார்ஸோ இல்ல நார்த் இந்தியஸ் ஆளுங்களோ வந்து சேஃப்டி இல்லாம இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல நீங்க உங்களுக்கு வந்து இங்க சேஃப்டி இருக்கா இல்லையா? இல்ல. தமிழ் சேஃப்டி இல்ல. தமிழ்நாட்டுல சேஃப்டி இல்ல. ஏன் இல்ல? தமிழ்நாட்டுல சேஃப்டி இருக்கா? பீகார்ல இல்ல. பீகார்ல இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கா? சேஃப்டி இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தமிழ்நாட்டுல? வேற ஆளுங்க தமிழ் ஆள் நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? ஏதோ மேலே தான் வேற ஆள் நல்லா இல்ல. தமிழ் ஆள் வேற ஆள் தமிழ் ஆள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கீங்க. பீகார்ல தான் இருக்காது. இங்க தமிழ்நாட்டுல நல்லாதான் இருக்கீங்க. ஓகேவா? சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்க. யாரும் எதுவும் பண்றது இல்ல. கரெக்டா? தமிழ்நாட்டுல சேஃப்டி இருக்கா இல்லையா? சேஃப்டி இருக்கு. இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்டா இருக்கு. ஒர்க் கரெக்டா இருக்கு. ஒர்க் கரெக்டா இருக்கு. யாராவது உங்களை இங்க அடிக்கிறது, காசு வாங்குறது? அது சர்ச்சி ஆள் வாங்கி ஷாப் இருக்குங்க பக்கத்துல. அந்த மாதிரி அவங்க மட்டும் மத்தபடி யாரும் பீகாரை கம்பேர் பண்ணா இங்கெல்லாம் நல்ல சேஃப்டி இருக்குன்றீங்களா? சேஃப்டி இருக்கும் கொஞ்சம். மத்த எதுவும் பிரச்சனை இல்ல. காசு எல்லாம் கரெக்டா இருக்கு கொடுக்குறாங்களா? சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கா? இருக்குண்ணா. எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப பீகார்ல மோடி என்ன சொன்னாருன்னா, இங்க வந்து பீகார் ஆளுங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல உங்களுக்கு சேஃப்டி இல்ல, நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்படுறீங்களா? இல்லண்ணா, சேஃப்டி தான் இருக்கு. சேஃப்டி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு கரெக்டா சம்பளம் எல்லாம் வந்துருதா? தமிழ் ஆளுங்களா காசு புடுங்குறது, அடிச்சு போன் வாங்குறது எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்றது இல்ல. நல்லாதான் இருக்கீங்க? நல்லாதான் இருக்கு. எதுவும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லண்ணா. இல்ல. என்ன பொறுத்தும் ஜாலியா இருக்கேன். இந்த வேலையை விரும்பி செய்யறாங்க. அப்படிங்கும் போது இல்ல இந்த வேலையை வந்து விரும்பி செய்யறாங்க. அதான் எங்களுக்கு பொறுப்பாவும் இருக்காங்க. இப்ப தமிழனை விட அதிக கடையில பார்க்க போனோம்னா அவங்க தான் இருக்காங்க. அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் நான் இது வரையும் பார்த்தது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம வந்து காமனா தான் பாக்குறாங்க. வெவ்வேறு விதமா தமிழன் வேற இல்ல பீகார் வேற, மொழி ரீதியாவும் எந்த ஒரு துன்புறுத்தலும் கிடையாது. போகாது. அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்களால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது இல்லைன்னா? ஏன்னா அவங்க வந்து கம்மி சம்பளம் வாங்கிடுறாங்க, நம்ம வந்து எதிர்பார்த்தது கிடைக்கல. இல்ல கண்டிப்பா அது எல்லாத்தையுமே சொல்லணும். அது ஏன்னா இப்ப கோயம்பேடு மார்க்கெட்ல வந்துட்டு நீ என்ன கொடுக்குறியோ அதை வாங்கி வச்சுக்குவாங்க. இதனால வந்துட்டு நம்ம தமிழ் அப்பையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வருமான ரீதியா வந்துட்டு இப்ப ஒரு வண்டியோ ஒரு மீன் படியோ இல்ல வேற ஏதாவது ஒரு கூலி தூக்கிட்டு போனாவோ 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு மார்க்கெட்ல கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ஆனா இவங்க எப்படின்னா ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தாங்க. நீ என்ன கொடுக்குறியோ வாங்கிக்கலான்ட்டு. இப்ப நீ கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்க, தனிப்பட்ட முறையில அதை தூக்கிட்டு வா அப்படின்னா 50 ரூபா கேட்பாங்க. அது இந்தி எனக்கு தெரியல. 50 ரூபி அப்படிம்பாய். 50 ரூபா கொடுத்தாதான் வந்துட்டு நான் தூக்குவேன் அப்படிம்பாய். அவங்களும் கரெக்டா இருக்காங்க. மோடி சார் முதல்ல தமிழன் பாதுகாப்பு
இப்போ நான் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு வேலை இல்லை, மொத்த பேர் இந்திக்கார ஆகிட்டாங்க. முதல்ல தமிழனு வேலை கொடுக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை இல்லைன்னா மோடிக்கு இங்கே என்ன வேலை? இப்போ நீங்க தீபாவளி போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க ஃபுல்லா இருந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். நேற்று வந்து ஒரு சின்ன பையன் பேசுறான். இன்னும் பண்ணா நம்ம தமிழர் ரீசனா பார்த்தோம்னா அவனை படிப்பறிவே என்ன முடியல. 18 வயசு பண்ணதான் வேலைக்கே வரணும் நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணிருக்குது. 12 வயசுல வேலைக்கு வந்துடுறான். அப்ப நம்ம இப்போ முதியோர் நம்ம ஒரு புள்ள குட்டி இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, நம்மள எப்படி வேலை கொடுப்பான்? 12 வயசுல நீங்க பீகார்ல இருந்து வேலைக்கு அமைச்சு விடுறீங்க. சென்னையில வந்து இந்திக்காரனுக்கு எந்த பாலும் கிடையாது. முதல்ல மோடி கொடுக்க வேண்டியது யாருக்கு? தமிழன் பாதுகாப்பு கொடுத்துரு. தமிழன் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க. தமிழன் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான். 12 மணி ஆனா ஒயின் சாப்பிட போறான். என்ன காரணம்? வேலை வாய்ப்பு இல்லை, மனசு உடஞ்சி போட்டான். அதெல்லாம் இந்திக்காரன் தட்டி தூக்கிட்டு போறான். முதல்ல அதை பாதுகாப்பு கூட சொல்லுங்க சார். இப்போ ஒரு நாளைக்கே வந்து அவங்க 12 மணி நேரம் 13 நேரம் ஒர்க் பண்றாங்க, ரொம்ப துன்புறுத்துறாங்க ஓனர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ற, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. யார் சார் துன்புறுத்துறா? தமிழன். இங்க இருக்க தமிழ்நாட்டுல வந்து ஓனர்ஸ்லும் சரி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண விடுறாங்களா, 12 மணி நேரம் 13 மணி நேரம் அப்படிலாம் பண்ண விடுறாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க இந்திக்காரங்க. யாரும் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. கொடுக்கதான் ஏன் சார் அவனுங்க வரானுங்க? பீகார்ல இருந்து, ஒரிசால இருந்து வரானுங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லாத்துலயும் வரானுங்க. அந்த மாதிரி தான் வரானுங்க. யாரும் அந்த மாதிரி கஷ்டப்படுத்தா அவனு வந்திருக்க மாட்டானுங்களே. திருப்பூர்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. திருப்பூர்ல ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அடிச்சு தோர்த்தனாங்க. திருப்பூர்ல எல்லாம், சென்னையில கிடையாது. எவ்வளவு தமிழும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லாம எல்லாம் உட்காந்துருக்கிறோம். தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃப்டியா இருக்காங்க. இப்படிதான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவங்க தான் மெஜாரிட்டி. தமிழ்நாடு மெஜாரிட்டி கிடையாது. எல்லா கடையிலும் சரி, எல்லா ஓனரும் சரி, எல்லாமே அவங்களுக்கு தான் ஆதரிக்கிறாங்க. அவங்க தான் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் பொய். அவங்க சொல்றது ரொம்ப. ஆனா இந்தியாவில் இருக்க எத்தனையோ மாநிலத்துல அதிக பேர் இருக்குது தமிழ்நாட்டுல. ஆனா அவங்க புல் பாதிப்பு அவங்க தான் நல்லா இருக்காங்க. இதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆதரவு அவங்க தான். நம்மளும் இப்ப கேரளா இருக்கோம், கர்நாடகா, இது வந்து ஜனநாடு வந்து இந்தியாவில் எங்கனாலும் இருக்கலாம். இதை வந்து நம்ம வந்து வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அவங்க சுதந்திரமா இருக்காங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்லையா? நல்லா தான் இருக்காங்க. யாரும் ஒரு இந்திக்கு ஊராக சொல்லு சுதந்திரமா இருக்காங்க. ஒரு கடைக்கு போனா வந்து 10 பேர் அவங்க தான் வேலை பார்க்கறாங்க. நம்ம 2 ஆள் விட கிடையாது. நல்லா தான் இருக்காங்க. அவங்க என்ன பிரச்சனை? எதுவுமே கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஆதரிக்கிறோம், அவங்க எதிர்க்கல. இப்ப தமிழ்நாட்டு மட்டும் வேலை செய்ய முடியாது. ஆந்திராவில் இருக்கும், கர்நாடகா இருக்கும், கேரளா, எல்லா சைட்லயும் நம்மளும் இருக்கும், அவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்மளுக்கு பாதிப்பாகுது இல்லை? நான் இப்போ ஒரு அது என்னன்னா பாதிப்பு ஆகுதுன்னா எல்லா சைடும் நம்மளும் இருக்கோம். இப்ப நம்ம இதை பார்த்தோம்னா கர்நாடகம் நம்ம புள்ள பேர் எங்க இருக்கான், அவங்க அதை பாதிப்பாங்க. ஆந்திராவில் இருக்கும், கேரளா இருக்கும். அது சொல்லவே கூடாது. இது ஜனநாயக நாடு வந்து எல்லா ஸ்டேட்லயும் எல்லாம் வேலை பார்க்கலாம். அது தப்பே இல்லை. ஆனா அவங்களுக்கு வந்து இது சொல்றது குறை. என்ன சொல்றாங்கன்னா பாதுகாப்பு இல்லை, இதுன்னு சொல்லக்கூடாது. அவங்க நல்லா தான் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த மார்க்கெட்டை தமிழ்நாட்டை பொறுத்து கிராம லெவல் அவங்க தான் இருக்காங்க. நான் பீகார் ஒரு மீட்டிங்ல வந்து நம்ம நரேந்திர மோடி சார் என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்க பீகார் ஆளுங்களும் சரி, இந்திக்காரங்களும் சரி வந்து ஒரு சேஃப்டி இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப துன்புறுத்துறாங்க, அப்புறம் கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்காரனுக்கு தான் இங்க வந்து உத்தரவாதம் இல்லாம இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட இந்திக்காரனு ஒன்னா சேர்ந்துடுறானுங்க. நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறானுங்க, கூலி தூக்குறானுங்க, 100 ரூபாய் கேட்கறானுங்க, இவனுங்க 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறானுங்க. நம்ம ஆளுங்க குடிச்சு வீணா போயிட்டானுங்க. நல்ல தொழில் தெரிஞ்சவங்களாம் இன்னைக்கு அவனும் இல்லை. இப்ப இந்திக்காரனை வச்சுதான் கோயம்பேடு ரன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது, அதிகமா முஸ்லீம் இருக்கிறாங்க, முஸ்லீமுக்கு ஹிந்தி தெரியுது, வேலை செய்யறவனும் ஹிந்தி வேற. அதனால அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறானுங்க. நம்ம தமிழ் ஆளுங்க இந்துக்கல்ல வந்து இந்திக்காரனுங்க ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, கம்மியா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க வந்துதான் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆயிடுச்சு. மீன்பாடி ஓடுற இடத்துல சண்டை போட்டுக்கிறானுங்க, மீன்பாடி ஓட்டுற இடத்துல ஒரு கூலி தூக்குனா அடிச்சுக்கிறானுங்க. ஆனா நம்ம ஆளுங்களை தான் போட்டு அடிக்கிறானுங்க 10 பேர் ஒன்னா சேர்ந்து. ஆனா இந்த மார்க்கெட் நிர்வாக தலைவரும் சரி இந்திக்காரங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்குன்னு இந்திக்காரங்களுக்குன்னு இருக்கிற உரிமை வந்து அதிகம், நம்ம ஆளுங்களுக்கு கம்மி. தமிழ்நாட்டுல சேஃப்டி இல்லைன்றீங்க, நாய்க்கே சேஃப்டி இல்ல. இந்திக்காரனால தமிழ்நாட்டு நாய்க்கு சேஃப்டி இல்லைங்க, ஏன் இந்திக்காரனுக்கு சேஃப்டி இல்லைன்றீங்க? நாயை ரேப் பண்ணிடுறான். இந்திக்காரன் சேஃப்டி தெரிஞ்சு என்னன்னா பண்ணீங்க? அவனுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணா, அடிக்க போனோம், அவன் நைட்டு கிளம்பி போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அவன் என்ன வேணா பண்ணுவான், பண்ணிட்டு போயிடுவான். எங்க போய் நீ பீகார்ல போய் பிடிப்பியா, அசாம்ல போய் ஒரிசால பிடிப்பியா? அவன் எங்க வந்தாலும் எங்க போறான் தெரியும். அவனை சேர்க்கும் போது என்ன ஆதார் கார்டு எல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்ல வாங்கி வச்சுட்டா சேர்க்குறாங்க. வேலைக்கு வரான், வேலை செய்யறான்னு சொல்லி சேர்த்துக்கிறாங்க. வேலையை முடிச்சுட்டு நடுல அந்த கடையில ஒரு கடையில வந்து இந்திக்காரன் நைட்டா ஒரு 20,000 30,000 50,000 கிட்ட அந்த சம்திங் அமௌண்ட் எடுத்துட்டு ஓடி போயிட்டான்.
மறுநாள் காலையில் வந்து ஓனர் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா போட்டோலாம் காட்டி எல்லாரும் கேட்கறாரு. அவன் ஊருக்கு ஓடி போயிட்டான், 50,000 எடுத்துட்டு கிளம்பிட்டான். அவன் நினைச்சா என்ன பண்ணி கிளம்பி போயிட்டே இருப்பான். எவனும் பண்ண போய் பிடிக்க முடியாது. ஆனா இது யாருக்குமே தமிழ் ஆளா இருந்தா இப்ப நான் தஞ்சாவூர்காரன் 10 பேர் இருப்பான், ஒரு திருப்பூர்காரன் 10 பேர் இருப்பான். அவன் யார் பண்ணு கேட்டா அவன் தெரியும், இந்த போட்டோ பாத்துருக்கான். ஏன்னா அடிக்கடி வருவான் போவாங்க பேசுவாங்க, ஊருக்காரன் தெரிஞ்சுன்னா யார் பண்ணா இங்க இருக்கான். ஆனா அவனுக்கும் ஒரு பயம் இருக்கும், என்ன இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. இது இன்னும் நம்ம ஊரு, அதாவது நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்ம ஊரு அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நீயும் தமிழாள் நானும் தமிழாள். நம்ம இது பொதுவாகவே தமிழ்நாட்டுக்காரன் வந்து எவன் வந்தாலும் ஏத்துப்போம், எல்லாரும் நம்ம ஆள் நம்ம சமமா பார்ப்போம். இந்திக்காரன் அப்படி இல்லை, எவனோ விட்டு வரன்ற அங்கங்க எங்க பார்த்தாலும் எச்ச தூப்பி வைப்பாங்க. வாயில பீடா அந்த மாவை ஏதோ போட்டுக்கிட்டு அங்கங்க எச்ச தூப்பி வைக்கிறது. எங்க வேணா உட்காந்து நைட்ல சாயந்தரம் 6 மணி வந்து பாருங்க, ஒரு தமிழாளி இங்க இருக்க மாட்டான். ஃபுல்லா இந்திக்காரன் தான் இருப்பான். ஆளுக்கு ஒரு சிகரெட் வச்சு அடிச்சிட்டு இருப்பான். சிகரெட்டு கஞ்சா அடிக்கலாம் இந்திக்காரன் தான். இப்ப யாரும் நீங்க கேக்குறது இல்லையா? இந்த கேக்குறதுல பயப்படுறாங்க. தமிழாளி இந்திக்காரனை பார்த்து பயப்படுறோம். நாங்க பயமா இருக்குங்க, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போயிடுவான். எப்படிங்க கேட்க முடியும்? அவனா 50 பேர் ஒன்னா நிப்பான் இந்திக்காரன், 50 பேர் ஒன்னா நிக்கிறான். 10 பேர் இந்திக்காரன் உட்காந்து கஞ்சா அடிக்கிறான். 10 பேர் போயிட்டு ஏன்டா கஞ்சா அடிக்கிற என்ன பண்ணுவான்? போட்டு குழந்தை கட்டு போயிட்டே இருப்பான். யார் வருவா? பாக்குறான் அவன். இந்திக்காரன் வந்து அங்க நின்று என்ன பாக்குறான், யாரா அவன் என்ன நம்மளை பத்தி பேசுறான்னு பாக்குறான். சாயந்தரம் 5 மணிக்கு என்ன விசாரிப்பாங்க, என்ன பையா ஏதோ பேசியிருந்தேன், என்ன பையா இது வந்து என்னமோ அந்த படத்துல தான் நீ பாத்துருப்பீங்க, உண்மையால நடக்குது. இப்ப என்ன கேட்பாங்க சாயந்தரம் 5 மணிக்கு மேல, என்ன பையா ஏதோ இந்திக்காரன் சொல்லி ஏதோ பேசியிருந்தேன், என்ன பையா நம்ம ஏதோ வாய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, இல்ல பையா சும்மா இந்திக்காரன் என்ன பண்றான் அப்படின்னு மோடி இது சொல்லி அவனுக்கு சப்போர்ட்டா மோடி ஈடின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசிட்டு நம்ம அந்த இடத்துல நோந்துரும். அப்ப உங்களுக்கு ஆப்பனண்டா எதிர்ப்பாதான் பேசணும்னு சொன்னானுன்னா, எதிர்ப்பா பேசணும்னு சொன்னா பொழந்துருவாங்க அவங்க நம்மள. தமிழ்நாடுலாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. தமிழ்நாடு 2 பேர் 3 பேர் நிப்பான், ஏன்னா ஓடிடுவான். காக்கா அந்த சுட்டா காக்கா பறந்து தமிழ் பறந்து போயிடுவான். அவன் அப்பதான் ஒண்ணு சேருவான். ஒரு ஆள் அடிச்சு 50 பேர் ஒன்னா சேர்ந்து நிப்பான். போன வாரம்லாம் ஒரு 50 இந்திக்காரன் கட்டையை எடுத்துட்டு தமிழ்நாடு கஞ்சி அடிக்க பசங்க ஏதோ இருந்தாங்க போல, இவங்க ஏதோ கஞ்சி அடிக்க 2 பேரும் தமிழ்நாடு கஞ்சடி இந்திக்காரன் கஞ்சடி. அதில் குடுக்கலுவாங்களே ஏதோ பிரச்சனை போல. ஒரு 10-15 இந்திக்காரன் கட்டையை எடுத்துட்டு அடிச்சு மண்டையை உடச்சு ஓட விடுறான் தமிழால. அவங்களும் தப்பு தான் வச்சு, ஆனா அடிச்சு ஓட விடுறான். ஒற்றுமையா தமிழால அடிச்சு ஓட விட முடியுமா? அடிக்கிறது 2வது, சண்டை போட அது வேற. ஒற்றுமையா நிப்பாங்க. ஒரு இந்தியன் ஆச்சு 50 பேர் ஒண்ணு சேர்ந்து அசால்ட்டா நிப்பான். 50 பேர் நின்னா என்ன பண்ண முடியும்? நீ அடிக்கல 2வது, 50 பேர் ஒன்னா நின்னாலும் அப்படியே நீ பேசிதான் ஆகணும். தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் மோடி சார் சொன்னதெல்லாம் சும்மா வெத்து விட்டு ஒரு பீலா பொய் அப்படின்னு சொல்ல முடியும். என்னால சண்டை எடுக்க முடியும். இந்திக்காரங்க தான் வந்து அவங்களோட ஆட்சி இங்க கோயம்பேடு மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆட்சி தான் அதிகமா நடத்த போது வருது. யாருமே வந்து தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாத்தியம் அடையாது. எப்படின்னு சொல்ல போனா இந்திக்காரங்க தான் ஹோட்டலுக்கும் சரிதான், காய்கறி மார்க்கெட்லயும் சரிதான், கோயம்பேடு இந்த பழ வியாபாரம் சரிதான், பூ மார்க்கெட்ல சரிதான், எல்லாமே இந்திக்காரன் தான் வேலை செய்றாங்க, போற வராங்க. அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி, நரசிங்க மோடி அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு தவறு கூட சொல்ல முடியும்? என்னோட ஆன்சரா தான் அவங்க தான் அதிகமா வந்து ஆடுறது கோயம்பேடு மார்க்கெட்ல சரிதான். தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜன சகிதியோட, அதாவது அதிக மக்களோட அவங்க தான் அதிகமா ஆடுறாங்க, போறாங்க வராங்க. மோடி சொல்றதுனா சும்மா பேச்சு. இப்போ நரேந்திர மோடி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல வந்து பீகார்காரங்களுக்கும் இந்திக்காரங்களுக்கும் வந்து சேஃப்டி இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபுல்லா சேஃப்டி தாங்க இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்ததோட தமிழ்நாடு வந்து ரொம்ப சிறப்பா இருக்காங்க. அதே நம்ம இந்தியாவில் தான் அவரு எதாவது டவுட்டை கேட்டுங்க. தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருக்காங்க, ஒரு குறையும் இல்லை. அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும், சென்னைக்கு வந்து சென்னைன்றது தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக இருக்காங்க. என்ன அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து தமிழ்நாடு அவங்க தான் ஆள போறாங்க. இதை உண்மை. ஏன்னா டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஆளுங்களாம் யாரும் வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாததுக்கு அவங்க வந்து கரெக்டாக வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்ச பிறகு அவங்க வந்து எல்லா நிர்வாகத்தையும் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க தான் இந்த மார்க்கெட்டோட ஒரு முதலாளியா வருவாங்க. இதான் உண்மை. இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் தானே? நீங்க என்ன சொல்றீங்க? இது வந்து ஒரு லாஸ். நம்ம ஆளுங்க சரியில்லாத காரணத்தால அவங்க வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஆளு ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க. நம்ம ஆளு சரியில்லை, அந்த இடத்த அவங்க வராங்க. அதான் விஷயம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு தான் சேஃப்டி இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு நீங்க சொல்றது. இதான் உண்மை. நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. 2வது என்னன்னா, மோடி சொல்றதா ஐயா மோடி சொன்னது தவறான வார்த்தை. அது என்னன்னா, அவங்க இந்திய ஆளுங்கெல்லாம் 100% தமிழ்நாட்டில் வந்து சிறப்பா இருக்காங்க, ஒரு குறையும் இல்லை. அவங்களோட சேலரி அங்கே 300னா இங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு நாளைக்கு 1000, ஒரு நாள் சேலரி, ஒரு நாளைக்கு அங்கே 300 ரூபா, இங்க வந்து 1000 ரூபாய். அப்போ 1 மடங்கு இல்லை, 3 மடங்கு இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. அவங்க 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்யறேன்
அதனால இங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு. என்னைக்கு ஒரு நாளைக்கு தான். ஸோ அன்னாடம் கிடையாது. அதாவது பண்டிகை நாள் வந்தால் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஆயுத பூஜை வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது விநாயகர் சதுர்த்தி வந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த போல நாளெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் அந்த எக்ஸ்ட்ரா. மீதி நாளெல்லாம் மார்க்கெட் வேலையாக இருக்கட்டும், ஒரு வேறு கொத்தனார் வேலையாக இருக்கட்டும், எந்த வேலைக்கு போனாலும் என்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நாளில் ஒரு நாள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டாம். எக்ஸ்ட்ரா செய்தாலும் அதுக்கேற்ற போல் ஊனியம் கொடுத்துருவாங்க. இப்போ வேலை செய்கிறாங்கன்னா பேட்டா துட்டு போல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அதான் ரீசன். அதாவது அவங்களுக்கு வந்து 100% சிறப்பாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நல்லா இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். இதான் உண்மை. இந்திக்காரங்களாம் வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அது எப்படி, அது என்ன காரணம்னா செய்கிறது ஒரு காரணம் இல்லை சேர்ந்துங்க. இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரன், நம்ம உள் ஸ்டேட்டுக்காரன், அக்கம் பக்கத்தில் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் ஆகும். இப்போ நம்ம ஸ்டேட்டு இப்போ இங்கே நம்ம வீடு வந்து வாடகை இருக்கும். நம்ம என்ன பண்ண பகல் போய் வேலை நைட்டு வீட்டுக்கு போக மாட்டோமா? நம்ம குடும்பங்கிற அவங்களுக்கு அப்படி கிடையாது. போனாவே 3 நாள் ஆகும். இப்போ வந்து தமிழ் வந்து சிங்கப்பூர் அமெரிக்கா போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ குஜராத்லேயும் பீகார்லேயும் வந்தால் அவங்களுக்கு அமெரிக்கா மாதிரி அவங்க 6 மாதம் 1 வருஷம்னா அது கணக்கு இல்லை. தமிழ் எப்படி இருக்க முடியும்? நம்ம வீட்டில் வடை பையனை ஊட்ட வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? மாட்டில் படுக்க முடியுமா? புள்ள படத்தை விட்டுட்டு நான் போய் தானே ஆகணும். நான் பண்ணிட்டு வேலை செய்ய முடியுமா? எனக்கு குடும்பம் வடை பண்ணி நான் வாடகை வீடு எடுத்திருக்கேன். அவங்களுக்கு பிரச்சனை 6 மாதம் 1 வருஷம் இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ நம்ம ஃபாரின் போகிற மாதிரி அவங்க தமிழ்நாடு சென்னை அவங்க இருக்கலாம். நான் குறை சொல்லல. இப்போ நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம ஸ்டேட்டில் விட்டுக்க முடியும். அதே அவங்க ஸ்டேட்டில் அவங்க இருப்பாங்களா? கேட்குற கேள்வி பதில் எப்படின்னா, அவங்க ஸ்டேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு போது அவங்க ஸ்டேட்டில் இருப்பாங்களா? பீகாராக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், ஆந்திரா, எந்த ஸ்டேட்டாவது இருக்க முடியாது. அவங்க ஸ்டேட்னா நம்ம ஸ்டேட்டில் போய் தான் அவங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? நம்மளால வேலை செய்ய பாதிப்பு நமக்கு தான். அதனால யாரையும் வந்து வரவிட சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 90% பாதிப்பு தமிழ்நாடு தான். மாறிட்டு ஃபுல்லாக இன்னும் ஒரு 3 வருஷத்துல பீகார் தான். இந்த தெரு பேரே பீகார் தான். 4 மணிக்கு வந்து பாருங்க, இந்த தெருவுல ஃபுல்லா இந்திக்காரன் தான் இருப்பான், தமிழ்காரன் ஒருத்தர் இருக்க மாட்டான். அவங்க தொழில்லாம் எப்படின்னா, இப்ப தொழில் நல்லா செய்யலன்னா வந்து எல்லாம் ஓனர்ஸும் வேணாம்னு சொல்லுவாங்களே, வேலை எல்லாம் எப்படின்னா செய்வாங்க? வேலை என்ன செய்யறாங்கன்னா, ஸ்டார்டிங்ல தமிழ் கத்துக்கிற வரைக்கும் ஒரு கடையில வேலை செய்யறானுங்க. அந்த தமிழ் கத்துக்குன்னு 10 கஸ்டமரை பாத்துட்டானுங்கன்னா பக்கத்திலே இருக்கிறான், அவன் வாடகை தனியா கடை பிடிச்சி பண்றான். அவனே கடை பிடிச்சு பண்றான். பக்கத்துல 3 கடை லைனா பாத்துங்க. அவன் ஒரு நாளைக்கு 50 பெட்டி கொய்யா விக்கிறான். எனக்கு கமிஷனுக்கு வருது. நான் 10 பெட்டி வியாபாரிகளுக்கு தான் கொடுக்குறேன். அவன் சில்லறை வியாபாரிகளுக்கு ஒரு பெட்டியா 50 பெட்டி விக்கிறான். நான் கமிஷனுக்கு வந்து அதே 50 பெட்டி தான் விக்கிறேன். இங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா 12-13 மணி நேரம் வேலை செய்யறானுங்க அவனுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா இல்ல. மணி 3 மணிக்கு கடை திறக்கும் போது ஏந்திருப்பானுங்க. 2 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் நீ ஏந்திருக்கலாம் கூட அவன் தொடப்பத்தை பெருக்க ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் சும்மா மார்க்கெட் வந்த புதுசுல 10 மணி நேரம் செஞ்சது, 12 மணி நேரம் செஞ்சதுலாம். இப்பெல்லாம் பாருங்க, எல்லா கடையும் போய் பாருங்க, ஓனர் உட்காந்து வேலை சொல்லுவான். நான் கடை ஓனரு, என் கல்ல இந்திக்காரன் தான். அவ்வளவுதான். அந்த மணி 12-12:30 ஆயிடுச்சுன்னா போயிடுவானுங்க. அதுவும் கடையில படுக்க மாட்டானுங்க. இப்பெல்லாம் முன்னெல்லாம் வந்த புதுசுல தங்கறதுக்கு இடம் இல்லாம கடையில படுத்தானுங்க. இப்ப 5 பேர் 10 பேர் சேர்ந்து ரூம் எடுத்துறானுங்க. ரூம் எடுத்து அவனுங்க வந்து கரெக்டா மணி 12-12:30 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப சாத்துக்குடி லோடு வந்து காத்தால வந்துன்னா பிரிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும், பிரிச்சு பற்ற போறதுக்கு. 5 மணிக்கு 4 மணிக்கு டெலிவரி கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லா பிரிச்சு பற்ற போடுவாங்க. மாங்காவும் அதே மாதிரிதான், கல் வைக்கிறது பழுக்க வைக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லா. இவங்க எதா இருந்தாலும் சரி 12-1 மணிக்குள்ள வேலை வாங்கிடணும், இல்லன்னா கிளம்பி போயிடுவானுங்க. அப்படியா? ஆமா. அப்படி இல்லன்னா ஒரு வேலையை 2 வேலையை ஆக்கிடுவானுங்க. இப்போ இந்த டேமேஜ் எடுத்துட்டு பேக் பண்ணி வைடான்னு சொல்றேன்னு வச்சுக்க, மணி 1 ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுல 10 காய் போய் டேமேஜ் அப்படியே இருக்கும். காத்துல ஒரு கஸ்டமர் எடுத்து பண்ணாங்க, என்னப்பா 10 காய் டேமேஜ் ஆகுதுன்னு, அதுல ஒரு வியாபாரம் கெட்டு போயிடும். அந்த மாதிரி செஞ்சிடறானுங்க. இப்போ ஜிபேல இப்ப காசு போடுறாங்க, காசு போட சொன்னா அவங்க நம்பரை சொல்லிக்கிறானுங்க. ஓ, இந்த மாதிரிலாம் வேற பண்றாங்களா? ஸ்கேனர் வந்து இங்க கார்டு சொல்றாங்க, நம்பர் சொல்லுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க. இப்போ நான் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அங்க லோடு வந்ததுன்னா அங்க போயிட்டு யாரா மார்க்கெட் ஒன்று ஃபோன் பண்ணுவாங்க, வந்து வேலை தீக்கிறான். ஒரு 10 வியாபாரி சேர்ந்து வேலை தீப்பாங்க. இப்போ அதை போயிட்டு நாங்கள் வந்து வேலை கேட்போம். அந்த டைம்ல நம்ம ஜிபேல இருக்கிற காசு தான் நம்மளுக்கு தெரியும், அந்த நம்பர்ல போட்டது தெரியாது. அதான் இந்திக்காரனுக்கு தான்ப்பா மார்க்கெட்டு. இதே பூ மார்க்கெட்ல எடுத்துக்கா, இந்திக்காரனுக்கு 10% தான். காய்கறி மார்க்கெட்டும் பழ மார்க்கெட்டும் தான் இல்ச்சவாய் மார்க்கெட்டா இருக்கு. இருக்கிற இந்திக்காரன் ஃபுல்லா அவனுக்கு தான் முக்கியத்துவம். கொஞ்ச நேரத்துல வந்து பாரு, ஒரு 4 மணிக்கு இங்க இந்த சந்தில பாரு, ஃபுல்லா அங்கிருந்து போட்டோ எடு. அதுல ஒரு தமிழ் ஆள் தெரியறானா பாரு, எல்லாம் இந்திக்காரனா தான் இருப்பானுங்க. சீமான் கூட சொல்றாரு,
1.5 கோடி இந்திக்காரன் வந்து ஓட்டு உரிமை வாங்கிட்டான் அப்படின்றாங்க. இப்போ 1.5 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போடுவான்? கண்ணை மூட்டு பிஜேபி தான் போடுவான். பிஜேபி வந்துட்டா என்ன ஆகும்? பீகார் அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவம்னு சொல்லிட்டு மசூதியை போய் இடிக்குது, உடைக்குது, முஸ்லீமை போட்டு அடிக்கிறது, வெட்டுறது, இதை பண்ற தமிழ்நாட்டிலே நடக்கும். திமுக ஒண்ணு எதிர்க்க முடியாது. எப்படி எதிர்க்க முடியும்? அவன் சென்ட்ரல்ல இருக்காங்க. நீ பண்ண எல்லா ஊழலும் அவனுக்கு தெரியும். ஒன்னும் இல்லாத ரோட்ல நிக்கிற நமக்கே தெரியும் இவன் ஊழல் பண்றேன், இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க நமக்கே தெரியும் போது மோடிக்கு அக்கு வேற ஆணி வேற எல்லா பேப்பர்ஸும் கையில இருக்கும். இவன் எப்படி ஈஸியா மோடி நீயா நானா கேட்டுருவானா? ஜெயலலிதா கேட்டுருவாரு இவரு. மோடி நீயா நானா கேட்க முடியுமா? அடுத்த நாள் ரைடு மொத்த குடும்பம் ஜெயில தான் உட்காந்துருக்கோம். அதான் சும்மா நான் எதிர்க்கிறேன், மோடி எதிர்க்கிறேன், நாங்க விட்ட மோடி. இப்ப பாருங்க, மோடி தான் சென்ட்ரல்ல இருக்காரு, இவங்க ஸ்டேட்ல இருக்காங்க. ஆனா எந்த திட்டம் வரல சொல்லுங்க? போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில நிறைய திட்டம் வருது இவங்க சொன்னாங்களே, மோடி இவங்க கை கோத்துட்டு நிறைய திட்டத்தை கொண்டு வரேன்றாங்களே. இப்ப எந்த திட்டம் வரல? எல்லா திட்டமும் ஒண்ணு வந்துட்டு 8 வழிச்சாலையில இருந்து பறந்தூர் விமானம் விஜய் எதிர்த்தாரு, விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 42 பேர் போடுறது விஜய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொருத்தனா என்ன பண்றாங்க இவங்க? அதான் இவங்க சும்மா ஆளுங்கட்சி எதிர்கட்சி பிஜேபி எதிர்லாம் சும்மா. ஆனா லைனா பாருங்க, லைனா எல்லா திட்டமும் லைனா பறந்தூர் விமானம், 8 வழிச்சாலை, என்னென்ன திட்டம். இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஸ்டெர்லைட் 3 ஸ்டெர்லைட் ஓம் பண்றாங்க, அனுமதி இன்னொன்று கட்ட போறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா திட்டமும் லைனா வந்துட்டு தான் இருக்கும். அதான் யாருன்னா பிரைவேட் கம்பெனிக்காரன், அதானி அம்பானி இவங்களோட இது. இப்ப வந்து போர்ட் துறைமுகம் ஏதாவது அமைக்கிறாங்களா? எங்க துறைமுகம் அமைக்கிறாங்க? 200 ஏக்கர் இல்லையா? கடலுக்குள்ள 200 ஏக்கர்ல துறைமுகம் அமைக்கிறேன்றாங்களா? இது இவர் எதிர்க்கவும் கூட. 200 ஏக்கருக்கு கடலுக்குள்ள துறைமுகம் அமைச்சா 200 ஏக்கர் கடலை புடிச்சிடுறா. அப்ப 200 ஏக்கர் சுத்தி இருக்க மீன் வளங்கள்லாம் என்ன ஆகும்? மீன்லாம் இருக்காது. அப்ப மீன்லாம் இல்லாம கடல்ல விவசாயம் மீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஒரு தமிழ்காரங்க பாருங்க, இவர் ஒண்டிதான் தமிழ். நான் தமிழ்னு சொல்ற நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. நான் தமிழ்நாடு சொல்ற நிலைமையில ஒரே ஒரு தமிழ்நாடு எல்லாம் அடுத்திருக்கும். அவன் என்ன ஸ்பீடு வண்டி ஓட்டுறாங்க பாரு. வரான் பாரு, ஸ்கூட்டில வரான். அவன் சொந்த ஸ்கூட்டில இருந்து எல்லாம் வச்சுக்கலாம். என்ன ஓரமணி இல்லையான்னு போயிட்டே இருப்பான். நீ ஒன்னும் பேச முடியாது. என்னன்னு கூட 10 பேர் இந்தியா ஒண்ணு சேர்ந்து வருவான். ஒன்னும் பண்ண முடியாது. இந்தியாக்காரன் தான் இன்னைக்கு ஆள்றானே. அதாவது டைரக்டா இன்னும் எலெக்ஷன்ல வரல தவிர அவன் தான் இன்னைக்கு ஆள்றான். இறங்கிட்டானா முடிஞ்சு போச்சு உங்க கதை. ஓட்டுரிமை 1.5 கோடி ஓட்டுரிமை குத்துறாச்சு. தமிழ்நாடு ஓட்டுரிமை கொடுக்குற அன்னைக்கு மூட்டை கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் 5 வருஷம் மிஞ்சி போனா அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். தமிழ்நாட்டு விட்டு கிளம்பி போக வேண்டியதான். ஊரு வில்லேஜ்ல வந்து கொத்தனார் வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க, சித்தாள் வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க. எல்லாம் ஒரு காரணம் இது. என் ஊர்ல எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. எல்லாம் ஒரு காரணம் இது. ஊர் சொன்ன பிள்ளைய ஊரு பிள்ளை எல்லாம் வந்து ஆடுறாங்க. மக்கள் ஆச்சு ஆடுற மாதிரி ஆடுறாங்க. இதுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு ஒண்ணுமே இல்ல. எனக்கு என் ஊர்ல சுதந்திரமே எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது. என்ன ஒரு காரணம் இது? யார் என்ன சொன்னா? ஊர் மக்கள் யாரும் டார்ச்சர் பண்றா போடுற யார் என்ன சொன்னா? நான் ஒரு வில்லேஜ் தான், கோயம்புத்தூர் மாட்டு வந்திருக்கிறேன். என் ஊர்ல பார்க்க போனா ஊருக்காரங்க பீகாரக்காரங்க வந்து 90 வந்து 80-70% பார்க்க போனா வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க. அனைத்து பேருமே என் ஊர்ல வேலை செய்யறாங்க போறாங்க வராங்க. நல்லா சொல்றதை புரிஞ்சுக்க பிரதமர் மோடி அவர்களே. ஸ்ட்ரெயிட்டா மோடிக்கு தானே அந்த விஷயம் அனுப்புவோம். நீங்க எடுங்க எனக்கு நான் பயமானுங்க. என் கைத்துக்கல கத்தி வந்துருது. வாய் ஒரு மட்டும் தான், சாவு ஒரு மட்டும் தான். இதை பொறுத்த வரைக்கும் நான் தில்லா பேசும் போ வருவேன். ஆனா 300 ரூபா 500 ரூபா இந்த பிரச்சனை கிடையாது. நாங்களாம் சம்பளமா கம்மி வாங்குறதுக்கு வேலை பார்க்கல. தமிழால் 500 ரூபா வேலை பார்க்குறேன், நாங்களாம் 600 ரூபா வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு சம்பளம் 1000 ரூபா வருது. எல்லாருக்கும் மார்க்கெட்ல 1000 கஷ்டப்படுற கஷ்டமாடி வேலை சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, நாங்களாம் ஊர்ல வேலை கம்மியா இருக்கு, எதுவும் ஒரு பிரான்ச் எதுவும் கிடையாது, ஒரு கம்பெனி எதுவும் கிடையாது. நாங்களாம் சென்னையில வந்திருக்கீங்களா வேலை பார்க்குறேன். ஆமா சார், ஏதோ கஷ்டம். நம்ம ஊர்ல எதுவும் வேலை கிடையாது, எங்க வேலை பாக்குறேன். இப்ப கொஞ்ச நாள் ஆனா வந்து எங்க அங்க இருந்து எல்லாருமே ஃபேமிலியோட இங்க வந்துருவீங்களா சார்? நம்ம ஊர்ல ஏதோ கம்பெனி கிடையாதுன்னு, ஏதோ வேலை கிடையாதுன்னு கண்டிப்பா எந்த வருவாங்க, எல்லாரும் வந்துருவீங்க வருவாங்க. என்ன எங்க எனக்கு லாபம் கிடைக்குது, லாபம் வருது. நம்ம ஊர்ல எதுவும் கிடையாது பீகார்ல. ஆமா, இப்ப நீங்க வந்து வேலை எல்லாம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் வேலை செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? 12 மணி நேரம் வேலை பாக்குறேன், எனக்கு கஷ்டம் கிடையாது. என்ன சொல்ற, வேலை பாக்குற மாதிரி எனக்கு சம்பளம் வருது, அது தப்பு கிடையாது. வேலை பாக்குற அந்த மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க ஓனர். ஓனர்லாம் மார்க்கெட்ல எல்லாம் நல்லா இருக்கும், தப்பு கிடையாது.